ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி எதிரான 4வது T20 போட்டி எங்கள் வெற்றிக்கு இதுதாங்க காரணம். உண்மையாக இந்திய அணியை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக தாங்க இருக்குது. இந்த போட்டி அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து விளையாடல, எங்களுக்கு தெரியுது. இந்த வெற்றி ஒன்றும் நாங்கள் அவ்வளோ கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கல. நாங்கள் வேர்ல்டு கப்பில் இந்தியாவை எதிர்கொள்ள ரொம்ப ஒரு ஆவலாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு அப்புறம் ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணி குறித்தும், இந்திய அணி தோல்வி குறித்தும், நியூசிலாந்து அணி வெற்றி குறித்தும் நியூசிலாந்து அணி கேப்டன் மிச்சல் சாந்தனர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் சாந்தனர் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி ஒரு வலுவான அணிங்க. இந்திய அணியை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க சீரீஸ் வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு 4வது T20 போட்டி ரொம்பவே அவங்க ரிஸ்க் எடுக்காமல் தான் விளையாடினா, அது எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் அந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப கொண்டாட வேண்டிய வெற்றி கிடையாது, ஆனால் ஆறுதல் வெற்றியை தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்திய அணி எதிரான வேர்ல்டு கப்பு அவங்க கூட விளையாடமோ, அட்லீஸ்ட் சூப்பர் 8 சுற்றுல செமிஃபைனலையோ ஃபைனலையோ அவங்க கூட நாங்கள் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். கண்டிப்பாக அதில் நாங்கள் இந்திய அணியை பழி வாங்கியே தீருவோம். இந்திய அணி போன்ற ஒரு தரமான அணியை அடித்தா மட்டும்தான் இந்த உலகக்கோப்பை எங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றதாக இருக்கும். அதனால் வேர்ல்டு கப் வெற்றி பெறுறது, T20 வேர்ல்டு கப் வெற்றி பெறுறது எங்களோட நோக்கமாக இருக்குது. அதுக்காக நாங்கள் தப்பை தீர்த்துட்டு கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் நல்ல ஒரு கம்பேக் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் சாந்தனர் பார்த்திங்கன்னா அவரே புரிஞ்சிக்கினார் போல இருக்குது. கரெக்டுங்க. 4வது T20 பார்த்தீங்கன்னா இந்திய அணி அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு டஃப் எடுத்து விளையாடல. கரெக்டு. ஏன்னா பேட்ஸ்மேன்லாம் ரொம்ப கம்மியாக தான் விளையாடினாங்க, எல்லா ஃபாஸ்ட் பவுலரும் வச்சு விளையாடினாங்க. பட் இந்திய அணி உண்மையாக ஒரு தரமான அணிங்க T20யில் பொறுத்த வரைக்கும். என்ன தான் 4th T20 தோற்றுருந்தாலும் இந்திய அணி கிளாஸ் டீம் தான். அவங்க ஃபுல் டீம் வச்சு விளையாடல. கரெக்டுங்களா? இன்னும் வருண் சக்கரவர்த்தி அணியில் எடுத்துகிட்டு வரல, ஒரு நல்ல ஸ்பின்னர் அவர் எடுத்துகிட்டு வரல. ஃபுல் டீம் வச்சு விளையாடினா தான் தெரியும் இந்திய அணியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 3 T20யில் பார்த்துருப்பாங்க இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக அந்த போட்டி முடிஞ்சு போச்சுங்க. பட் நியூசிலாந்து அணிக்கு உண்மையாக ஒரு ஆறுதல் வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லாங்க. இந்த சீரீஸில் முதல் வெற்றியை T20 சீரீஸில் முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ 3-1 சொல்லிட்டு இந்தியா முன்னிலையில் தான் இருக்காங்க. சீரீஸும் இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க. பட் கடைசி T20 போட்டி நோக்கி போயிட்டுருக்குங்க. எந்த டீம் வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே இந்த வின்னிங் மொமெண்டமோட போகிறாங்களோ சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குங்க. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வின்னிங் மொமெண்டமோட போகணும். அதுதான் பார்த்துட்ருக்கோம், பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே நல்ல ஒரு லாஸ்ட்டுமே ஜஸ்ட் வந்திருக்கோம்பா, அடுத்து எந்த டீம் வந்தாலும் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியாக இருக்கும். அதனால் லாஸ்ட் T20 2 அணிக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான போட்டின்னு சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. 4-1 சொல்லிட்டு முடிக்கிறாங்களா, இல்லை 3-2 சொல்லிட்டு முடிக்கிறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணியோட இந்த சீரீஸ் வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த உலகக்கோப்பையை யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.